எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காயின் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு காயினோட வேல்யூ அப் டு 2000 ரூபாய் வரைக்கும் வந்து போகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து அந்த காயினை வந்து நம்ம வந்து கலெக்ட் பண்ண போகிறோம். ஸோ அதை எப்படி கலெக்ட் பண்ணலாம், ஸோ எப்படி வந்து நம்ம வந்து நம்ம மெனியை வந்து எர்ன் பண்ணலாம். ஸோ அதை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு லிங்க் ஓகேங்களா. ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு டெலகிராம் போகும். ஸோ டெலகிராம் போனீங்கன்னா அங்கே இருக்க அந்த ஃபஸ்ட்டு லிங்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் டெலகிராமுக்குள்ளே வந்துடும். ஸோ டெலகிராம் மூலயமா தான் நம்ம வந்து எர்ன் பண்ண போகிறோம் இது. ஸோ இதில் ஸ்டார்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ டெலகிராம் இல்லாதவங்க டெலகிராம் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. ஸோ ஒன்ஸ் ஸ்டார்ட்னு கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிரியேட் அக்கௌண்ட்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ ஜஸ்ட் வந்து அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோடு ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கோடு வந்து வெரி இம்பார்ட்டன்ட் கோடு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அதை காப்பி பண்ணி ஒரு சேஃபான பிளேஸில் வந்து எழுதி வச்சிருங்க. ஓகேங்க. ஸோ இப்போ வந்து கிரியேட்னு எடுத்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பர்சன்டேஜ் ஓடிட்டு இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 100% வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆகிடும். ஸோ கிரியேட் பண்ணி உள்ள வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ தான். ஓகேங்களா. ஸோ ஒரு காயினோட வேல்யூ வந்து அப் டு 2000 ரூபாய் வரைக்கும் போகும் கேரண்டியாக. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் எத்தனை காயின் வந்து எர்ன் பண்ண முடியுமோ அத்தனை காயின் வந்து இப்போ நீங்கள் வந்து எர்ன் பண்ணி வச்சிடலாம். ஏன்னா வந்து பிடிசியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு 600 ரூபாய் 700 ரூபாய் தான் இருந்துச்சு. இன்றைக்கி ரேஞ்சுக்கு எங்கேயோ போயிடுச்சு. இப்போ கூட ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 மாதத்துக்கு முன்னாடி வந்து பிடிசியோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா $16,000 $20,000 தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு $50,000 மேலே வந்து ரீச் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறமே ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி காயினே நீங்கள் வந்து சேகரித்து வச்சதுனால நம்மளுக்கு வந்து பெனிஃபிட் தான். இது வந்து ஃப்ரீயாக தான் நம்ம கலெக்ட் பண்ண போகிறோம். எந்த ஒரு அமௌண்ட்டும் கிடையாது. ஸோ அதனால் தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகே. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து கிளைம் எடுத்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணி கண்டினியூ வரும். கண்டினியூ கிளிக் பண்ணுங்கள். மறுபடியும் கண்டினியூ கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஸ்டார்ட் மைனிங் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சைன் அப் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த சைன் அப் பண்ணதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா 0.01 ஹார்ட் காயின் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து கிளைம் இருக்கும். அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே 100% வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து ஃப்ரீயாகவே நம்ம வந்து கலெக்ட் பண்ணுறது தான். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி இன்னும் வந்து நிறைய வந்து காயின் வந்து நீங்கள் வந்து சேகரிச்சு வச்சுக்கலாம். ஹார்ட் காயின் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து இப்போ வந்து 0.01 வந்து இருக்குது. ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா மைன் ஆகிட்டு இருக்கு. ஸோ மைனாக நம்ம வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ எவ்ரி 2 ஹவர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த காயின் வந்து நம்ம வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ எங்கள் இப்போ கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் கிளைம் ஹார்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி நம்ம வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது மட்டும் தான் ஏறனிங்க கேட்டிங்கன்னா இல்லை. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கீழே ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன் இல்லையா, அங்கே போனீங்கன்னா டெலகிராம் போவோம். ஸோ அங்கே வந்து 2வது லிங்காக ஒன்று வந்து கொடுத்துருப்பேன். வில்லேஜ் லிங்க்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருப்பேன். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க. ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் வந்து ஜாயின் பண்ணுங்க. ஸோ இது மூலிமா நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா வந்து எர்ன் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ நீங்கள் நார்மலாக எர்ன் பண்ணுறதை விட நீங்கள் இது மூலிமா வந்து நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா எர்ன் பண்ணலாம். ஸோ அதனால் வந்து இந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து வில்லேஜ் ஜாயின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹார்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அங்கே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து சைன் அப் போனஸாக வந்து பார்த்தீங்கன்னா 1.9 வந்து சம்திங் காயின் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு சில டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எரன்னு சொல்லிட்டு வந்து வரும். 2 or 3 டைம்ஸ் வந்து நீங்கள் அகைன் ட்ரைம் பண்ணி சொல்ல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வில்லேஜ் அக்கௌண்ட் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். ஓகேவா. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். ஒரு 10 கேஸ் வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து கிரிப்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா 30% வந்து உங்களுக்கு டேக்ஸ் நீங்கள் வித்ட்ராவல் பண்ணணும். ஸோ அந்த டேக்ஸ் இல்லாத நீங்கள் வித்ட்ராவல் பண்ணணும்னா இந்த கேஸ் வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கணும். ஸோ அதுதான் இங்கே விஷயம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் வந்து இங்கே சொல்லியிருக்க விஷயத்தை நம்ம பண்ணணும். அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. ஸோ இதை ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அதை ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து உள்ளே போயிட்டு அந்த ஃபாலோ பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. நீங்கள் ஜஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பேக் பட்டன் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் வந்து ஆட் ஆகிடும் உங்களுக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 2 கேஸ் இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஆட் ஆயிடுச்சு. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து பெண்டிங்கில் இருக்குன்னு சொல்லிட்டு காமிக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து கேஸை வந்து 10 கேஸ் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பூஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து சம்பாரிச்சிட்டு இருக்க அந்த காயின் வந்து டபுளாக கிடைக்கணும், இல்லை ட்ரிபிளாக கிடைக்கணும், இல்லை 4 மடங்கு 5 மடங்கு கிடைக்கணும்னாக்கா அதுக்கு தான் இது வந்து பயன்படுது. ஓகேங்களா. ஸோ ஒவ்வொரு லெவல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து இந்த காயின் வந்து உங்களுக்கு வந்து ஆட் ஆகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாத நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் பிளேஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்க. ஸோ அதை கிளிக் பண்ணுறது மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி வந்து கலெக்ட் பண்ணி வச்சிருக்க அந்த காயினை வந்து மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்டேட் பண்ணணும். ஓகேங்களா. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பேர் ஹவர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 0.01 வந்து கிடைக்கும். ஓகேங்களா. ஆனால் இப்போ நீங்கள் அப்டேட் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேர் ஹவர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 0.015 எக்ஸ்ட்ரா வந்து உங்களுக்கு வந்து 5 வந்து எக்ஸ்ட்ரா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதான் இதில் விஷயம். இதில் நீங்கள் அப்டேட் பண்ணணும்னா உங்களுக்கு வந்து 0.2 வந்து உங்கள் வாட்டில் வந்து ஹார்டு காயின் இருக்கணும்.
ஸோ அப்படி இருந்தால் மட்டும் தான் நீங்கள் பண்ண முடியும். நீங்கள் வந்து எந்த ஒரு எக்ஸ்ட்ரா காயின்ஸும் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறது கிடையாது. ஸோ நீங்கள் சம்பாதிச்சு வச்ச காயின்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 0.2 எப்போ வந்து ஆட் ஆகுதோ நீங்கள் வந்து இதில் வந்து அப்டேட் பண்ணிங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து செகண்ட் இருக்கிறத வந்து நீங்கள் அப்டேட் பண்ணிங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷனோ லாஸ்ட் ஆப்ஷனோ நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிங்க. ஓகே, ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் இன்வைட் பண்ணது மூலியமா அப் டு வந்து 20% வந்து நீங்கள் வந்து எர்ன் பண்ணலாம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேருந்து நீங்கள் வந்து எர்ன் பண்ணலாம். அவங்க எர்ன் பண்ணுறதுல இருந்து உங்களுக்கு 20% கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் விஷயம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி 2 ஹவர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து காயின் வந்து இங்கே கிளைம் கிளிக்மா வந்து நம்ம வந்து எர்ன் பண்ணலாம். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் மெயில் இருக்குது. ஸோ ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வில்லேஜ் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணது மூலயமா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹையராக வந்து உங்களுக்கு வந்து கமிஷன்ஸ் கிடைக்கும். ப்ளஸ் நீங்கள் பூஸ்ட் பண்ணது மூலயமா உங்களுக்கு வந்து ஹையராக கிடைக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காயினோட வேல்யூ கிட்டத்தட்ட 2000 ரூபாய் வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதனால் நீங்கள் வந்து எவ்வளோ காயின் உங்களால் முடியுமோ அவ்வளோ காயின் வந்து நீங்கள் எர்ன் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா இன்னும் ஒரு 1 மந்த் 2 மந்த்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த காயினோட வேல்யூ வந்து 2000 சொல்லத்து 4000 ஆகலாம், 5000 ஆகலாம். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து நீங்கள் எவ்வளோ காயின் உங்களால் கலெக்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ காயின் நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுங்க. ஸோ ஃபியூச்சரில் வந்து நான் பார்த்தீங்கன்னா இதில் வந்து எப்படி நம்ம வித்ட்ரால் பண்ணுறது 30% வந்து டேக்ஸில் நம்ம வித்ட்ரால் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி விஷயத்தை பற்றி நம்ம வந்து ஃபியூச்சரில் நம்ம வந்து வீடியோ போடுறோம், அதையும் நீங்கள் பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு நீங்கள் வந்து காயின் கலெக்ட் பண்ணி வச்சுங்க. ஓகே, ஸோ இன்னொரு சூப்பரான வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.